சரி வந்துட்டு எல்லாருக்கும் உட்காத்தி வச்சு ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. செம்மையா பாசிட்டிவ் கொடுக்க வேண்டியவங்களுக்கு பாசிட்டிவும், நல்லா திருப்பி கொடுக்க வேண்டியவங்களுக்கு திருப்பியும் சூப்பரா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு சபரி என்ன சொன்னாங்கன்னா, அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஐ நோ ஹிம். அவன் ஒரு ஸ்வீட் ஹார்ட். அவன் உண்மையிலே நல்ல பையன். நிஜமாவே அவன் நல்லவன் தான். நீ இறங்கி விளையாடுறது மட்டும் தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்ஸ் ஸ்ரீரஞ்சனி அதை சொன்னதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து சுபிக்ஷா கிட்ட வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உன்னோட கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி இப்போவே நீ நல்லா ஆடுறமா அப்படிம்பாங்க. அப்புறம் அரோராவை பார்த்துட்டு நீ ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்மா அப்படின்ட்டு இருப்பாங்க. திவ்யாவை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மேல் ஃபீமேலுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். அந்த பவுண்ட்ரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்க. ஒரு இவ்வளோனா இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்தால் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறீங்க. உங்களை பார்த்து மற்ற பொண்ணுங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாரை குத்தி சொன்னாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் கனியக்கா கிட்ட நீங்கள் நிஜமாக ரொம்ப கைண்ட். நான் கூட விஜயோட அக்காங்கும் போது விஜய் எவ்வளோ கால்குலேட்டிவாக இருப்பாங்க, அப்போ அவங்க அக்கா அதை விட சூப்பராக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் கால்குலேஷனோடு சேர்ந்து உங்களோட கைண்ட்னஸையும் வச்சுக்கிட்டீங்க. பீரியட்ஸோடு ரன் பண்ண சொன்னால் ஓடுவாங்க. அதே மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல உங்களோட ஃபுல் எஃபர்ட் இதில் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விக்கல்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல கேம் ஆடுறீங்க. ஆனால் என்னென்னா ஒரு கேமில் வந்துட்டு டப்புன்னு தூக்கி போட்டு இது பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாண்ட்ரா பார்த்துட்டு உங்களோட ஷர்ட்டை தூக்கிட்டே நான் ஓட போகிறேன், அந்த பிரஜன் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஃபோன் பண்ணி, ஆனால் நானே இப்போ அதை தூக்கிட்டு ஓட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாங்க. கமருதனை பார்த்துட்டு ஒரு சூப்பர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. கமருதன் உங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குது. அந்த ஸ்பார்க்கு நீங்கள் தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த ஸ்பார்க்கு கெடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அக்கா மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுறேன். நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சு ஆடலாம். உங்களை க்யூட் சார்மிங் அப்படிலாம் இன்றைக்கி சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு அப்படி பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது பாதியில் அத்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லும்போது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, பக்கத்தில் இருந்துட்டு பாருவும் ஆமான்னு தலையாடுறாங்க கமருதன் கூட சேர்ந்து. கமருதன் ஒரு நிமிஷம் அப்படி ரொம்ப சீரியஸாக கேட்குறாரு அந்த அட்வைஸை. ஸ்ரீரஞ்சனி நிஜமாக, அதாவது மனசில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் அமித்தோட காம்படிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நிஜமான ஒரு அட்வைஸை கொடுத்தாங்க. எல்லாருமே என்ன பண்ணால் அவங்களோட கேம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.